இந்த நாட்கள் முடிவுல விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேச போகிறோம். அதை தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா தயாரிப்பு நிறுவனத்தோட மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தல அஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயத்த மகிழ் திருமணி அவர்கள் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். அதை தொடர்ந்து சிம்பு சந்தானம் அதுக்கப்புறம் ஒரு புது நடிகையோட காம்போ இணைய போகிறது. மீண்டும் சந்தானம் அவர்கள் சிம்பு கூட இணைந்து ஒரு காமெடி திரைப்படத்துல பயணம் பண்ண போறாங்க. அந்த திரைப்படத்துல நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடிகை சிம்பு கூட இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஜனநாயகன் திரைப்படத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்க ஒரு தளபதிக்கு ஜோடியா நடித்த நடிகையை ஜனநாயகன் திரைப்படத்துல வில்லி கதாபாத்திரம் பண்ண போறாங்க. அது எந்த நடிகை அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேச போகிறோம். ஃபைனலா அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் உருவாக போகிறது. அந்த திரைப்படம் என்ன, அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். ஃபைனலா இளையராஜா அவர்களோட பயோபிக் தனுஷ் அவர்கள் நடிக்கிற மாதிரி இருந்தது. அது டிராப் அவுட் ஆகிவிட்டதா, படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விடாமுயற்சி திரைப்படம். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் 5 நாட்கள் முடிவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 5வது நாள் தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட முழு வசூலை தீர்மானிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இது வீக் டே இந்த திரைப்படம் எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாள் மட்டுமே தமிழகத்தில் 26 கோடி பண்ணியிருந்தது. ஓகே, டீசென்டான வசூல். இரண்டாவது நாள் இந்த திரைப்படம் 13 கோடி ரூபாய் பண்ணியிருந்தது. மூன்றாவது நாள் 13.14 கோடி ரூபாய் 13.4 கோடி ரூபாய் பண்ணியிருந்தது, அதாவது சாட்டர்டே. அதுக்கப்புறமா சண்டே இந்த திரைப்படம் 14 கோடிக்கும் மேல வசூல் வேட்டை அடைந்து இருந்தது. சண்டே சூப்பரான டீசென்டான வசூல். ஸோ மொத்தமா விடாமுயற்சி திரைப்படம் உலக அளவில் 4 நாட்கள் முடிவில் 110 to 120 கோடி வரைக்கும் வசூல் செய்திருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா 5வது நாள் ஒரு திரைப்படம் ஓகே, ஃபர்ஸ்ட் 4 நாள் நல்லா வசூல் பண்ணும். படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் படம் எதுவும் வராதுனால நல்லா வசூல் பண்ணும். ஸோ மண்டே அந்த திரைப்படம் ஒருவேளை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா அந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான ஹிட்டு. இந்த ஒரு விஷயத்த பல திரைப்படங்கள் முக்கியமாக நிறைய பாசிட்டிவான விமர்சனம் பெற்ற திரைப்படங்களாலே சாதிக்க முடியவில்லை. விடாமுயற்சி சாதிச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50 அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பல திரையரங்குகள் விடாமுயற்சி நல்லா ஓடிக்கொண்டு இருக்கு. ஆனா சில திரையரங்குகளை கம்ப்ளீட்டா டிராப்பே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ 5வது நாள் விடாமுயற்சி திரைப்படம் 5வது நாள் முடிவுல 140 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. அதாவது மொத்தமா 4 நாட்கள் முடிவுல 100 கோடி, மொத்தமா 5 நாட்கள் முடிவுல உலக அளவுல 140 கோடி விடாமுயற்சி பண்ணியிருக்கு. இட்ஸ் சூப்பரான விஷயம் தான். இதுக்கப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா மகிழ் திருமணி, அதுக்கப்புறமா லைக்கா நிறுவனம், அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் நிறைய விஷயத்த மகிழ் திருமணி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமணி அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சமீப காலமாக திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே இயக்குநர்கள் இன்டர்வியூஸ் கொடுத்து கொண்டு வருவது நார்மலான விஷயம் தான். அந்த மாதிரி மகிழ் திருமணி என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த திரைப்படம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அப்புறமா பாஸ்ட் ரிலீஸும் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமும் லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்ததுல ரொம்ப 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 ஹாப்பியா இருக்காங்க. அதையும் தாண்டி அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு திரைப்படம், அவங்களோட கனவு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை, அந்த ஒரு ஆசையை நிறைவேறி விட்டது. அஜித் அவர்களும் ரியலி செம ஹாப்பியில் இருக்காங்க. பர்சனலாக நானும் செம ஹாப்பியில் இருக்கேன். முக்கியமாக படத்தோட முக்கியமாக ஆடியன்ஸும் ஹாப்பியில் இருக்காங்க, நியூட்ரல் ஃபேன்ஸும் ஹாப்பியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகிழ் திருமணி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நாங்கள் எப்படா ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சில பேர் சோகத்தில் இருக்காங்க. முக்கியமாக திரையரங்க உரிமையாளர்களும் செம லாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகிழ் திருமணியை செமையாக திட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் மகிழ் திருமணி அவர்கள் எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக புரியவில்லை அப்படிதான் சொல்ல வேண்டும். ஸோ இது விடாமுயற்சி திரைப்படத்தோட 5 நாள் ரிப்போர்ட். ஸோ லைக்கா நிறுவனத்தோட மைண்ட் செட்டும் இப்போதைக்கு இதுதான் அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலா மகிழ் திருமணி சொல்லியிருக்காங்க.
தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. தளபதி கூட ஜோடியா நடிச்ச நடிகை வந்து ஜனநாயகன் திரைப்படத்துல வந்து தளபதிக்கு வில்லியா வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது யாரு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த வந்து பேசிடலாம். அதாவது வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து நாம எல்லாருமே வந்து நினைத்து கொண்டு இருந்ததுன்னா இந்த திரைப்படம் வந்து பகவத் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு தான் வந்து நாம் வந்து நினைத்து கொண்டு இருந்தோம். அது உண்மையான்னு கேட்டா வந்து உண்மையான விஷயம் தான். ஆனால் வந்து கம்ப்ளீட்டான ரீமேக் வந்து கிடையாது. சில சீன்ஸு சில அந்த படத்தோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மட்டும் வந்து ஒரு மாதிரி வந்து ஒத்து போகிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரீமேக் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்து வந்திருக்கு. ஸோ படம் வந்து கடைசி நிமிஷத்தில் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து அந்த திரைப்பட குழு வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் திரைப்படத்தை ரீமேக் வந்து பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா வந்து இப்பயே வந்து ரீமேக் ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதனால கம்ப்ளீட்டான ரீமேக் வந்து பகவத் கேசரி கிடையவே கிடையாது. இப்போ என்ன மேட்டர்னா இந்த திரைப்படத்தில் வந்து அஃபிஷியலாக கமல்ஹாசன் அவர்களோட பொண்ணு முக்கியமாக வந்து ஸ்ருதிகாசன் அவர்கள் வந்து நம்ம தளபதி கூட புலி திரைப்படத்தில் ஹீரோயினாக வந்து நடித்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து இணைந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதிக்கு ஜோடியாக வந்து நடிக்க போகிறாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ தளபதிக்கு ஜோடியாக நடிக்க போவது கிடையாது, தளபதிக்கு ஆப்போசிட்டாக வந்து நடிக்க போகிறாங்களா. ஒரு பயங்கரமான தளபதிக்கும் ஸ்ருதிகாசனுக்கும் நிறைய வாக்குவாதம் சீன்லாம் இருக்கிற மாதிரி வந்து பல காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்ருதிகாசன் அவர்களோட கேரக்டர் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து நம்ம சர்க்கார் திரைப்படம் பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை வரலட்சுமி வைத்து பயங்கரமா வந்து செதுக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல ஸ்ருதிகாசன் வந்து இந்த திரைப்படத்துல நடிக்க வைக்க போகிறார்களாம். அதுவுமே வந்து ஸ்ருதிகாசன் அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிக்கிற மாதிரி வந்து ஐடியா கிடையாது. இதுக்கு முன்பு வந்து வினோத் அவர்கள் பிளான் பண்ணது கிடையாதாம். இது ஒரு சின்ன ரோல், இந்த ரோல்ல வந்து யாரையாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதிகாசனை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ருதிகாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்துட்டு அப்புறமா அந்த ரோலை வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ரோலையும் வந்து சர்க்கார் திரைப்படம் வந்துட்டு அப்புறமா வந்து பெருசு பண்ணாங்க. அந்த திரைப்படத்தை இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொன்ன உடனே அதே மாதிரி வந்து இப்போயும் வந்து ஸ்ருதிகாசன் அவர்களோட ரோலை வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. இது வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்து மீது வந்து இப்போ எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. மீண்டுமே வந்து வரலட்சுமி மாதிரி ஒரு வந்து நம்ம ஸ்ருதிகாசன் கிட்ட இருந்து பார்க்க போகிறோம். சர்க்கார் திரைப்படத்தில் எப்படி வந்து தளபதி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை ஜனநாயகன் திரைப்படத்துல வந்து பண்ண போறாங்க. ஸோ ஸ்ருதிகாசன் அவர்கள் இந்த திரைப்படத்துல இணைந்ததை பார்த்தா எப்படி தெரிகிறது, முக்கியமா அவங்க என்ன கதாபாத்திரம் பண்ண போறாங்க அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சிம்பு சந்தானத்தோட காம்போ வந்து மீண்டும் வந்து இணைய போகிறது. அதுல வந்து ஒரு முக்கிய நடிகை வந்து இவங்களுக்கு வந்து சிம்புக்கு வந்து ஜோடியா வந்து நடிக்கிறாங்க. அதாவது வந்து சிம்பு அவர்கள் வந்து செம்ம ஃபார்ம்ல வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிவிடும். தக் லைஃப் திரைப்படம், இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா சிம்பு அவர்களோட அடுத்தடுத்த திரைப்படம், சிம்பு அவர்களோட 50வது திரைப்படம், 49வது திரைப்படம், 51வது திரைப்படம், 52வது திரைப்படம், இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகிறது. இதை அஃபிஷியலா வந்து சிம்பு அவர்கள் ஒவ்வொரு போஸ்டரா தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணி உறுதி வந்து படுத்திருக்காங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மீண்டுமே வந்து சந்தானம் அவர்களும் சிம்பு அவர்களும் வந்து இணைய போகிறார்கள். ஸோ சிம்பு அவர்கள் வந்து இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்துல பிஸியா வந்து இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து மிக விரைவில் வந்து முடிவுக்கு வரப்போகிறது. அதுக்கப்புறமா சிம்பு அவர்கள் தன்னோட 49வது திரைப்படத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போறாங்களாம். இந்த 49வது திரைப்படம் பெரிய பட்ஜெட் திரைப்படம் கிடையாது, கொஞ்சம் வந்து சிம்பிளான திரைப்படம். சிம்பிள்னா வந்து ஓரளவு சிம்பிளான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். இந்த திரைப்படத்துல வந்து சந்தானம் அவர்கள் வந்து சிம்பு கூட சேர்ந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ காமெடி கதாபாத்திரமா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ காமெடி கதாபாத்திரத்தையும் தாண்டி செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க வில்லு திரைப்படம் எடுத்துக்கோங்க, சிம்பு அவர்களும் சந்தானம் அவர்களும் வந்து இருந்தாங்க. ஸோ சிம்பு அவர்களும் சந்தானம் அவர்களும் காம்பினேஷன் பயங்கரமா இருந்துச்சு. காமெடி ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி செகண்ட் ஹீரோ ரோல் அப்படிங்கிற விஷயத்தை தான் சந்தானம் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து சந்தானம் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்துல வந்து 2வது ஹீரோ வந்து நடிக்க போறாங்க. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்துல யாரு கதாநாயகியா நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சாய் பல்லவி அவர்கள். சாய் பல்லவி அவர்கள் தான் இந்த திரைப்படத்துல கதாநாயகியா நடிக்கிறாங்களா. அதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சிம்புவுக்கு மட்டுமே வந்து இந்த திரைப்படத்துல கதாநாயகி கிடையாது, சந்தானம் அவர்களுக்கும் கதாநாயகி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம வில்லு திரைப்படம் பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு பழைய சிம்பு சந்தானம் அந்த ஒரு காம்பினேஷன்
நமக்கு வந்து ஒரு கலக்கலான ஒரு கமர்ஷியல் காமெடி என்டர்டைன்மெண்ட் வந்து வரப்போகிறது. நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்க சொல்லுங்க, சந்தானம் அவர்களோட காமெடியை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க? தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஒரே ஒரு இயக்குனர் மேல மட்டும்தான் வந்து தமிழக மக்கள் வந்து வைத்திருக்காங்க. அந்த இயக்குனர் வந்து தமிழக மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்காங்களோ அதை விட வந்து பாலிவுட் சைடில் வந்து பெருசாக வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி வந்து தமிழக மக்கள் வந்து அவர் மேலே வந்து நிறைய விமர்சனம் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பாலிவுட் மக்கள் தான், ஹிந்தி மக்கள் தான் வந்து அவங்க மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வச்சுருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம அட்லி அவர்கள் தான். ஸோ அட்லி அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஜவான் திரைப்படம் 1000 கோடி வசூல், 1100 கோடிக்கு மேலே வந்து வசூல். இது வந்து ஒரு பெரிய இயக்குனராக வந்து அட்லி அவர்கள் வந்து இப்போ உலகத்தர சினிமாவில் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் வந்து அட்லி அவர்கள் அடுத்து வந்து யாரை டைரக்ட் பண்ண போகிறாங்க? ஸோ ஒரு 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 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்து வந்தது. நம்ம கமல்ஹாசன் அவர்களும் அட்லி அவர்களும் வந்து இணைய போகிறாங்க. அந்த திரைப்படத்தில் சல்மான் கான் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. சல்மான் கானும் அட்லி தான் இணைய போகிறாங்க, கமல்ஹாசன் அவர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து பரவியது. ஆனால் வந்து கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஒரு டேட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியல. கமல்ஹாசன் வந்து படத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, சல்மான் கானும் வந்து படத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு டேட் வந்து கரெக்டாக வந்து 2 பேர்த்துக்குமே மேர்ஜ் ஆகாமல் இருந்தது. ஏன்னா வந்து கமல்ஹாசன் தக் லைஃப் திரைப்படத்தில் பிஸியாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு திரைப்படத்தையும் வந்து கமிட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ சல்மான் கானை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பிஸியான ஒரு மேன். ஆனால் அட்லிக்காக டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சல்மான் கான் கொடுத்த அந்த ஒரு டேட்டில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஃப்ரீயா இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால கண்டிப்பா வந்து டிலே ஆகும். ஸோ அதனால வந்து வேற ஒருத்தரை வச்சு வந்து இந்த திரைப்படம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்லி அவர்கள் பிளான் பண்ணி ரஜினிகாந்த் கிட்ட கூட வந்து சில டாக்லாம் வந்து போய்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படத்துல இரண்டாவது ஹீரோவா நடிக்க கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால ரஜினிகாந்த் கிட்ட ஒத்து வராம போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து அந்த படத்தை மீண்டும் வந்து கமல்ஹாசன் வைத்து எடுக்கிற மாதிரி பிளான்ல வந்து இருக்காங்க. ஆனா அந்த திரைப்படத்தை இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து இந்த சைடு வந்து போயிருக்காங்க, நம்ம அல்லு அர்ஜுன் சைடு வந்து போயிருக்காங்க. ஸோ அல்லு அர்ஜுன் சைடு வந்து ஏற்கனவே வந்து அட்லி அவர்கள் ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அது வந்து ஓகே ஆகிற நிலைமையில இருந்தும் வந்து இந்த சைடு வந்து சல்மான் கான் திரைப்படத்துல பிஸியாக இருந்ததால் இதை வந்து கண்டுக்காம இருந்தாங்க. இப்போ வந்து அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் கிட்ட ஒரு பெரிய பேன் இண்டியா சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 500 கோடிக்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் இன்னும் ஒரு பிரபல நடிகர் வந்து இணைந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ஓப்பன் டப்பிங் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது அல்லு அர்ஜுன் தமிழ்லேயே வந்து ஓப்பனாக டப்பிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதுக்கான அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் ஒர்க்கு தான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டா அஃபிஷியலா வந்து அட்லி அவர்கள் அறிவித்து விடுவார்கள். ஸோ வந்து கண்டிப்பா வந்து அட்லி அவர்களும் அல்லு அர்ஜுன் அவர்களும் வந்து ஒரு திரைப்படத்துல இருந்து பயணிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் புஷ்பா 2வது பாகத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய பேன் இண்டியா ஸ்டாரா வந்து இந்தியா அளவில் உலக அளவில் வந்து வளம் வந்து கொண்டு இருக்காங்க. அட்லி அவர்களும் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா இயக்குனரா வந்து உலக அளவில் வந்து வளர்ந்து கொண்டு இருக்காங்க. ராஜமௌலிக்கு அடுத்த இடத்துல அட்லி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கொண்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து அல்லு அர்ஜுன் கூட ஒரு படம் பண்ணும்போது அந்த திரைப்படம் வந்து 2000 இல்ல 3000 கோடிக்கு மேல வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா 3000 கிளப்ஸ் 3000 crore அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலி வந்து நம்ம இளையராஜா அவர்களோட பயோபிக் வந்து என்ன ஆச்சு, அது வந்து டிராப் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற செய்தி வந்து பரவிக்கொண்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது வந்து ராயன் இந்த திரைப்படத்துக்கு முன்பே வந்து இளையராஜா அவர்களோட பயோபிக் எடுக்கிற மாதிரி வந்து பிளான்ல வந்து இருந்தாங்க. ஸோ இதை பத்தி வந்து தனுஷ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்தது. தனுஷ் அவர்களும் இந்த திரைப்படத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா திடீர்னு தனுஷ் அவர்கள் ராயன் திரைப்படத்தை இயக்கி தானே வந்து ரிலீஸ் பண்றாங்க, தானே நடித்து ரிலீஸ் பண்றதுனால வந்து அந்த திரைப்படத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம ராயன் திரைப்படத்துல பிஸியா வந்து இருந்தாங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூல் வந்து பெற்று பெரிய அளவில் வந்து ஹிட் வந்து ஆனது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு விழாவே வந்து நடத்தப்பட்டது. இளையராஜா அவர்களோட பயோபிக்ல நடிக்கிறாங்க, அதுக்கான போஸ்டர்ஸ் வந்து வெளியானது. அந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்து தனுஷ் அவர்கள் இளையராஜா பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரம் வந்து புகழ்ந்து தள்ளி இருந்தாங்க.
ஆனா இப்போ வந்து அந்த படத்துக்கான எந்த ஒர்க்குமே இந்த ஆரம்பிக்கல, படம் வந்து டிராப் அவுட் ஆகிடுச்சா அப்படிங்கிற செய்தி வந்து பரவிக்கொண்டே இருந்தது. உண்மை என்ன அப்படி சொல்லி விசாரிக்கும் போது தான் சில தகவல்கள் வந்து வெளியானது. அதாவது வந்து நம்ம தனுஷ் அவர்கள், தனுஷ் அவர்கள் வந்து இப்போ வந்து இளையராஜா அவர்களோட அடுத்த திரைப்படத்துல வந்து இளையராஜா பயோபிக்ல வந்து நடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனா வந்து தனுஷ் அவர்கள் ஒரு திரைப்படத்தை தானி இயக்கி நடித்து கொண்டு இருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து வருகிற 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால அந்த திரைப்படத்துல கொஞ்சம் பிஸியா வந்து இருக்காங்க. ஓகே, அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து இளையராஜா திரைப்படத்தை வந்து இயக்குவாங்க, நடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனா இளையராஜா திரைப்படத்தை இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கேப்டன் மில்லர் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் தான். ஸோ அவர் வந்து இப்போ வந்து வேற ஒரு திரைப்படத்துல வந்து கமிட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. டேரக்டர் ஒரு பக்கம் போயிருக்காங்க, இப்போ வந்து தனுஷ் ஒரு பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே சமயம் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இன்னொரு ஹிந்தி திரைப்படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜ்குமார் பெரியசாமி அபரன் திரைப்படத்துடைய இயக்குனர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தனுஷ் கிட்ட ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. தனுஷ் வாண்டடா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தனுஷ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இந்த வந்து பயோபிக் திரைப்படம் என்ன ஆச்சு, தனுஷ் அவர்கள் அதை கண்டுக்கலையே கைவிட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து வெளியானது. அதாவது வந்து இந்த திரைப்படம் வந்து 1950 வந்து இருக்கிற மாதிரி நிறைய போர்ஷன் வந்து படத்துல வந்து இருக்கும். சொல்லப்போனா வந்து முக்காவாசி போர்ஷன் வந்து 1950 தான். அதுக்கான செட் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய டைம் வந்து இளையராஜாவும் இயக்குனரும் நேரில் வந்து சந்தித்து எப்படி படம் பண்ணலாம், செட் ஒர்க் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். செட்டுக்கான பணிகள் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த ஒரு பணிகள் வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து தனுஷ் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்குவதற்கு முன்பே வந்து தனுஷ் அவர்கள் இந்த பயோபிக்ல நடித்து முடித்து விடுவாங்க. இந்த பயோபிக் திரைப்படமும் வந்து அடுத்த வருடம் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான விஷயமா இருக்கும், இளையராஜா ரசிகர்களுக்கும் செம ஹாப்பியான விஷயமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் திரைப்படத்துல ஸ்ருதிஹாசன் வில்லி கதாபாத்திரத்தில் பண்றாங்க. விடாமுயற்சி திரைப்படம் 5 நாட்கள் முடிவுல இருந்து 140 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்கு. மீண்டும் சந்தானம் அதுக்கப்புறமா சிம்பு அவர்கள் காம்பினேஷன்ல ஒரு திரைப்படம் வந்து உருவாக போகிறது. அந்த திரைப்படம் வந்து சூர்யா சிம்பு 49 அது இந்த வருடமே ரிலீஸ் ஆக போகிறது. அதுல வந்து சாய் பல்லவி அவர்கள் கதாநாயகியா வந்து நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து அட்லி அவர்கள் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு திரைப்படம் வந்து பண்ண போறாங்க. அது வந்து 80% வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜா பயோபிக் வந்து டிராப் அவுட் ஆகல, அதுக்கான செட் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. மிக விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இது எல்லாமே இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த ஒரு அப்டேட்ல வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு?